ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம வெஸ்டீஜில் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறது, அதுக்கான சக்ஸஸ் டிப்ஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் டிப்ஸை ஃபாலோ பண்ணி யாராவது அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சரவணன் சார், யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர், வெஸ்டீஜில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து சரவணன் சாரை தெரியும். ஏன்னா யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் 10 மாதம் வந்து ஆகுது வெஸ்டீஜில் சேர்ந்து. அவரோட 10வது மாதம் இன்கம் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு. ஸோ ஓகேங்களா, இவர் வந்து இந்த 7 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அவர் ஃபாலோ பண்ண அந்த 7 டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த 7 டிப்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலே நம்ம வந்து சீக்கிரமாக வெஸ்டீஜில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டால் தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் நீங்கள் வரும். நீங்களும் வந்து நம்ம சேனலை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு நிமிஷம், நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 7 சக்ஸஸ் ஸ்டெப்ஸ் இன் வெஸ்டீஜ், இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட இன்கம் ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். இந்த இன்கம் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு அப்புறமா அந்த 7 சக்ஸஸ் ஸ்டெப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து கவனமாக கேட்டிங்கனாலே நீங்கள் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க அவரோட இன்கம் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சரவணன் சாரோட ஃபஸ்ட்டு மந்தோட இன்கம் ப்ரூஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 ரூபா தாங்க, வெறும் 64 ருபீஸுங்க. செகண்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா 5859 ரூபா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மந்த் வந்து வெறும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் மந்த் வந்து அவர் டேரக்டர் அச்சீவ் பண்ணனால, பிரான்ஸ் டேரக்டர் அச்சீவ் பண்ணனால டேரக்டர் போனஸ் வந்தனால அவருக்கு 5859. அவரோட ஃபஸ்ட்டு மந்த் இன்கம்மை பார்த்துட்டு அவர் வந்து வெஸ்டீஜை விட்டு போயிருந்தாருன்னா செகண்ட் மந்த் அந்த 5000 ரூபா அவருக்கு கிடச்சிருக்காது. தேர்ட் மந்த் வந்து 33,692 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அந்த 33,000 ருபீஸ் அவருக்கு வந்து கிடச்சே இருக்காது. ஓகேங்களா, அது வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த மெசேஜ் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வேணால் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ நம்ம வெஸ்டீஜில் கம்மியாக ஏர்ன் பண்ணுறோமோ ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு அதை விட டபுள் ட்ரிபிள்னு நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு கம்மியாக வருதோ அதை விட அதிகமாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அடுத்தடுத்த மாதத்தை வந்து நம்ம பார்த்துட்டு எப்படி அவர் இப்படி ஏர்ன் பண்ணாருன்றதை பற்றி நம்ம சொல்லலாம். சரவணன் சாரோட 5th மந்த் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,963 ரூபாங்க. 6th மந்த் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,17,671 ரூபாங்க. அந்த 6வது மந்தோட இன்கம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் கூட ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்த மந்தோட இதை நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு ஷாக்கு கூட ஆகலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட இன்கம்லாம் நீங்கள் பாருங்களேன். ஜூலை மந்த்து வந்து 2,55,051 ரூபா வந்து அவருக்கு வந்து இன்கம் வந்திருக்கு. அந்த மந்த் அவர் க்ரௌன் டைரக்டராக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து அப்படியே டபுளுங்க, 4,38,721ங்க. அவரோட இன்கம் மட்டுமா டபுள் ஆச்சு? இல்லைங்க, அவரோட பொசிஷனும் டபுள் ஆச்சுங்க. க்ரௌன் டைரக்டர்லேருந்து யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டராக மாறிட்டாருங்க. அதுக்கடுத்து அவரோட இன்கம் வந்து ஏறாமலே இருந்திருக்கும். இது வந்து அக்டோபர் மந்தில் வந்து 4,77,260 ரூபா சம்பாரிச்சிருக்காருங்க. அவர் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டராக இருந்திருக்காரு. உங்கள் மனசில் யோசிப்பீங்க, எப்படிடா இவர் மட்டும் இவ்வளோ காசு வந்து சம்பாரிச்சிருக்காரு வெஸ்டீஜில், நம்மளும் வந்து சம்பாதிக்கணும் தானே வந்தோம், நம்மளுக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் வந்து என் மனசுலேயும் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறமா அவர் இந்த ஸ்டெப்ஸை வந்து அந்த 7 ஸ்டெப்ஸை அவர் ஃபாலோ பண்ணதை சொன்ன பிறகு தான் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளும் வந்து வந்துடுவோம்ல, ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமே, இதை வந்து நம்ம டவுன்லைன்ஸையும் ஃபாலோ பண்ண வைப்போமே, வெஸ்டீஜில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண வைப்போமேன்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்து அந்த 7 ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அது என்னென்ன ஸ்டெப்ஸுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வெஸ்டீஜோட அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். ஓகேங்களா, இந்த 7 ஸ்டெப்பும் தான் வெஸ்டீஜில் இருக்க அந்த 7 ஸ்டெப்ஸ், அந்த சக்ஸஸுக்கான அந்த 7 ஸ்டெப். இப்போ சரவணன் சாரோட க்ரோத் பார்த்தீங்களா, அந்த க்ரோத் வந்து நம்மளும் பண்ணணும், நம்மளும் அந்த க்ரோத் அடையணும்னா இந்த 7 ஸ்டெப்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடைய முடியும். அதுக்கு வந்து இந்த 7 ஸ்டெப்ஸு கூடயும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் வந்து அந்த க்ரோத் அடையவே முடியாது. என்ன தான் நம்ம இந்த 7 ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக பண்ணாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா சுத்தமாக அந்த க்ரோத்துக்கு வந்து வரவே முடியாது. ஏன்னா ஒரு முதல்
முதல் மாத சம்பளம் வந்து 64லேருந்து அவரோட 2வது மாதம் சம்பளம் 5000 வரைக்கும் வந்ததுக்கு காரணம் ஏன்னா அவர் இந்த 7 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணார். ப்ளஸ் அவர் ஹார்ட் ஒர்க் போட்ட ஒரே ரீசன்னால தான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு க்ரோத் கிடச்சிது. அதுக்கடுத்த மாதம் 33,000 அப்படியே ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்குது. எப்படி ஹார்ட் ஒர்க் இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அடிஷ்னலாக நீங்கள் எல்லா ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்லேயே இல்லாத முக்கியமான விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் அந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆர் 100% ப்ராடக்ட் யூசர். அப்படின்னா 100% ப்ராடக்ட் யூசர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் 350 பொருட்களுக்கு மேலே இருக்குது. சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், டீ தூள், காஃபி தூள், அந்த மாதிரி 350 பொருட்கள் மேலே இருக்குங்க. நம்ம வந்து எங்கேயோ வாங்குகிற பொருளை நம்ம இங்கே வாங்க போகிறோம். வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட், இது மூலயமா நம்ம சம்பாதிக்கிற வாய்ப்பு. ஓகேங்களா, இத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஏன் வெஸ்டீஜ் பொருட்கள் வாங்காமல் இருக்கணும்? அதாவது மினிமம் பர்ச்சேஸ் அந்த 20 PV 30 PVக்கு மட்டும் பண்ணிவிட்டு மிச்ச பொருட்கள்லாம் வந்து வெளியே விற்கிற எப்பயும் வாங்குகிற மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்க வேணாம். நம்மளோட வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸே வந்து உங்களுக்கு தேவை இருக்கும் போது வெஸ்டீஜோட ப்ராடக்ட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சமையல் என்ன வேணும்னா நீங்கள் வந்து 20 பாயிண்ட்டுக்கு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏன் அங்கே வாங்கணும்னு யோசிக்காமல் அந்த சமையல் எண்ணெயும் நம்ம லைட் ஹவுஸ் ஆயிலே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் அது வாங்காமல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸை தவிர அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, வெஸ்டீஜில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நம்ம பெஸ்ட் டீலில் வாங்கலாம். பெஸ்ட் டீல்லையும் நம்மளுக்கு கிடைக்கல அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வெளியே எதிர்கடையில் பக்கத்து கடையில் பக்கத்து ஏரியாவில் விற்கிற கடையில் ஏதோ ஒரு கடையில் நம்ம போய் பொருட்கள் வாங்கணும். அது வந்து என்ன ரீசன் அப்படின்னா வீட்டில் வந்து வெஸ்டீஜ் பொருட்கள் இருந்தால் நம்ம அதை பார்க்கும்போது கூட நம்ம வந்து அதில் வந்து சரவணன் சார் மாதிரி சம்பாதிக்கணும், RS ராஜன் சார் மாதிரி நம்ம வரணும், இல்லைனா வந்து சித்தார்த் சிங் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து டாக் அபவுட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட். எதுக்கு வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோனோட வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைனா அந்த ஃபோனில் வந்து ஒரு அப்டேட் விட்ருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அவரும் அந்த ஃபோன் வாங்குறாரு, இல்லைனா அந்த ஹோட்டலில் போய் அவரும் வந்து அந்த ஸ்பெஷல் தோசை இல்லைனா ஸ்பெஷல் அந்த வடைக்கறி அந்த மாதிரி எதனா சாப்பிட்றாரு. ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு அவருக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சி அவரும் அவர் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இதை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் உங்களுக்கு எதனா லாபம் இருக்கா, இல்லைனா உங்களுக்கு கமிஷன் வருதா, இல்லைனா நீங்கள் அது மூலயமா சம்பாதிக்க முடியுமா? சல்லி பேச அது லாபமே கிடையாது. ஓகேங்களா, அதுவே நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் இல்லை யூசஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வெஸ்டீஜ் சோப் வந்து கிரேட் 1 சோப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, இது 35 ரூபா தாண்டா ஆகுது நம்மளுக்கு, ஆனால் வெளியே வந்து 40 ரூபாடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் யூஸ் பண்ணி பார்ப்பார். சரி எனக்கு ஒன்று குர்ரா கிரேட் 1ன்றியே நல்லா இருக்கும் போல் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு யூஸ் பண்ணார்னா நம்ம ப்ராடக்ட்டோட பெரிய ஃபேன் ஆகிடுவார். ஓகேங்களா, நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி இது எங்கடா கிடைக்குது, எனக்கும் இது வாங்கி குர்ரா, இதில் வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு அவரே வந்து கேட்பார். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட பிளானை கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அவரும் வந்து நம்ம பிஸ்னஸை சேர்ந்து பண்ணுறதுக்கு ரெடியாவார். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம டாக் அபவுட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசினா தான் ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்ட் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இப்போ எதனா ஒரு கம்பெனி சோப் வந்து புதுசாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாலும் கடையில் போய் கேட்டால் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் வந்து ஒரு ஆட் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் டாக் அபவுட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ். அடுத்து வந்து லிஸ்ட்டுனா என்னென்னா வெஸ்டீஜில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நியூ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா வெஸ்டீஜோட பேங்க் எது அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு தான் வந்து வெஸ்டீஜோட பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு தேவையான மினிமம் ஐடிஸ், அதாவது சேர்ந்த உடனே நம்மளுக்கு தேவையான ஐடிஸ் வந்து நம்ம கான்டாக்ட்ஸில் இருக்காங்களா அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா, அவங்க தான் நம்மளோட டவுன்லைன்ஸாக நம்ம மாற்றுவோம். ஓகேங்களா, எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நோட் போடுங்க, லாங் சைஸ் நோட் போட்டு அது வெஸ்டீஜுக்குன்னு தனியாக போடுங்க. அடுத்து வந்து உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்காங்கள்ல அவங்க எல்லாரோட நேமையும் அதில் எழுதுங்க. A to Z எல்லாரோட நேமையும் எழுதுனா யாரையுமே விடக்கூடாது. எல்லாரோட நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், அடுத்து வந்து அவங்க என்ன ஆக்குபேஷன், எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு டவுட் வரும், எப்படிடா நான் கான்டாக்ட் லிஸ்ட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு எழுதணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யார் எழுதணும்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றவங்க, அடுத்து வந்து உங்களோட நெய்பர்ஸ், அடுத்து வந்து ரிலேட்டிவ்ஸ். ஓகேங்களா,
யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து நம்மளை நம்புவாங்க, இவன் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படின்னு நம்புகிறவங்கள ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்கவங்க. தேர்டு வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. நம்ம வந்து ஒன்று சொல்லப்போனால் அதில் இருக்க பாசிட்டிவை விட்டுட்டு அதில் இருக்க நெகட்டிவ் மட்டும்தான் பேசுவாங்க. அடுத்து வந்து தேர்டு அவங்கள எழுதணும். ஓகேங்களா? கான்டெக்ட் லிஸ்ட் எழுதும் போது நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஜட்ஜ். டோன்ட் டூ ப்ரீஜட்ஜ். ஓகேங்களா? ப்ரீஜட்ஜ்னால் என்னென்னா, இப்போ வந்து இவன் சேர்ந்தானா நம்ம மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க இவன் வந்து சேரணும், இவன் வந்து சேர்ந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் தான் நம்ம 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், இவன் வந்து சேர்ந்தாலும் பண்ண மாட்டான், இவன் வேஸ்ட்டு, இவன்லாம் சேர்த்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் யாரையுமே ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. இவன் வந்தால் நம்மளை வந்து பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ண வச்சுருவான், மாதம் 1,00,000 2,00,000 நம்மளை வாங்க வச்சுருவான் சரவணன் சார் மாதிரி, ஸோ இவன் வரணும் நம்மளுக்கு, இவன் வந்தால் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க. நம்ம உழைச்சாதான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த டைம் நம்ம விட்டோன்னா இதுக்கப்புறம் நம்மளால் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்கோட நீங்கள் இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன். இப்போ நீங்கள் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோன்னே ஒருத்தங்களாம் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும் நம்ம ஜாபுக்கு. ஓகேங்களா? எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆளுக்கு வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி நார்மலாக பேசுகிறேன். எப்பயுமே நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிறோம். அவங்கள பற்றி நல்லா பேசுகிறோம். என்னடா நல்லா இருக்கியா, வீட்டில் எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, அக்கா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா, அங்கே கொரோனா எப்படி இருக்குது, அங்கே பார்த்துரு, சேஃபாக இரு, நீ வேறு வெளியே போகிற, வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா வயசானவங்க, சின்ன பசங்க இருந்தால் சின்ன பசங்க இருக்காங்கன்னு சொல்லி பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க பர்சனல் விஷயத்தை. இந்தமாரி இந்த வேலை எனக்கு பிடிக்கலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, வேறு எதனா வேலை கிடச்சா சொல்கிறா, நான் வேறு எதனா வேலைக்கு போக போகிறேன்டா, இந்த வேலை எனக்கு வந்து சம்பளம் பத்தலடா, பார்ட் டைமாக எதனா வேலை வேணும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லணும், நீ ஏதோ பார்ட் டைமாக வேலை தேடிட்டு இருந்தியே கிடச்சிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? நீங்கள் கேட்டோடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லைடா நானே தேடுறேன், உனக்கு எதனா வேலை தெரிஞ்சால் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்தமாரி என் ஃப்ரெண்டு கூட ஏதோ பார்ட் டைமாக இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், உன்னமாரி ஏதோ வேலை தேடி இப்போ வந்து ஏதோ கவர்மெண்ட் அப்ரூவ் ஜென்யூன் ஜாப் ஏதோ வந்து அவன் பார்ட் டைமாக பண்ண ஆரம்பித்தான், இப்போ ஓரளவுக்கு நல்ல இன்கம் வருது, நல்ல இன்கம் பண்ணுறான், ஸோ அதனால் நல்லா இருக்கான்டா, நான் வேணால் உனக்காக கேட்டு சொல்லவா அப்படின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக என்ன வேலைடா எனக்கும் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கே சரியாக தெரில, நானே வந்து அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ வேறு கேட்டிருக்கியா, இரு நான் கேட்டுட்டு அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், பிடிச்சிருந்தா 2 பேருமே ஒன்றா போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேடா கொஞ்சம் எப்போ கேட்டு சொல்கிறேன்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நான் வந்து இருடா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு எதனா பேச இருந்தால் பேசிட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் அவங்களுக்கு காலே பண்ணாதீங்க. ஓகேங்களா? 2 ஹவர்ஸ் கழித்து அவங்கக்கிட்ட இந்தமாரி மீட்டிங் இருக்காடா, அந்த மீட்டிங்கில் வந்து என்ன வேலை எப்படி பண்ணணும், எவ்வளோ சம்பளம் தராங்க, எப்படி சம்பளம் தராங்க எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க, நான் அட்டென்ட் பண்ணலாம் இல்லைனா போகலான் இருக்கேன், நீ வந்தேன்னா நீ கரெக்டாக சொல்லுவல, நீ வரியாடா அப்படின்னு கேளுங்க. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, சரி ஓகேடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சரவணன் சார் டீமில் இருக்கீங்க, யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் சரவணன் சார் டீமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு ஜூமில் தான் மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா? நம்ம சரவணன் சார் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முக்கால்வாசி அவரே பண்ணிடுறாரு. 70% அவர் முடிச்சிடுறாரு, 30% தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஜூமில் வந்து நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. ஸோ மற்றவங்க இப்போ வந்து நம்ம சரவணன் சார் டீமில் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் மீட்டிங் இருக்குது. நான் ஒரு டைப் சொல்கிறேன், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங். ஓகேங்களா? இப்போ வந்து சரவணன் சார் எடுக்கிற மாதிரியே நீங்களும் ஜூம் மீட்டிங் வச்சு பண்ணிக்கலாம். பட் 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேணாம். ஓகேங்களா? 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக கட்டிடும். ஸோ நீங்கள் 45 மினிட்ஸில் மீட்டிங் முடிக்க முடியும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஜூமில். அப்படி இல்லைனா வந்து குரூப் மீட்டிங். ஓகேங்களா? குரூப்பாக வந்து இப்போது கொரோனா இஷ்யூனால குரூப்பில் வந்து சேர்ந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்கிற மாதிரி குரூப் மீட்டிங் எடுங்க. யூஸ்வலாக 100 மெம்பர்ஸ் 200 மெம்பர்ஸ் சேர்ந்த பிறகு குரூப்பாக வச்சு நம்மளோட பிளான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த மீட்டிங் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா RS ராஜன் சார். ஓகேங்களா? வெஸ்டீஜோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து RS ராஜன் சார். ஓகேங்களா? அவரோட யூடியூப் சேனல் RS அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் வந்து நியூ ஜாயினர்ஸ் மீட்டிங் ஒய் வெஸ்டீஜ் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? அவரோட மீட்டிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ண வச்சிங்கன்னா கூட போதும், கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மீட்டிங்கில் உங்களுக்கு எந்த மீட்டிங் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அடுத்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரவணன் சாரோட டீம் ஏன் வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப யூனிக் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஃபாஸ்ட் க்ரோயிங் டீம். அதோட ரீசன் என்ன அப்படின்னா டீம் ஒர்க் ஓகேங்களா. அவர் வந்து அவரோட டீமை ஓனாக பில்ட் பண்ணார். அடுத்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டீச் பண்ணார். அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணார் ஓகேங்களா. அவர் கற்றுக்கிட்ட ஃபைலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணார். அடுத்து அவங்களுக்கு கீழே வர கீழே வர டெப்த்தாக வர டவுன்லைன்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஓகேங்களா. அவர் கற்றுக்கிட்டது அவர் கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கிளியராக வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ அவர் டீம் ஒர்க் பண்ணனால தான் அவரோட டீம் வந்து இவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே ஃபாஸ்ட் க்ரோயிங் டீம்ன்றது காரணமே அது வந்து மெயின் ரீசன். அடுத்து வந்து ஃபாலோ அப் என்னென்னா உங்களோட அப்ளைனை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ சரவணன் சார் வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ரோட்லலாம் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஓகேங்களா. அவரோட டவுன்லைன் சரவணன் சார் டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த ரோட்டில் நிற்கிறோம் ஓகேங்களா. அவர் வந்து எப்படி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் அதே மாதிரி அந்த வண்டியை இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், வண்டியை இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நாங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா. அந்த வண்டியை நான் வேகமாக 150 கிலோமீட்டரில் ஓட்டுறதும் 20 கிலோமீட்டரில் ஓட்டுறதும் இல்லைனா நான் தள்ளிட்டு போகிறதும் என் விருப்பம் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறதும் இல்லைனா வந்து மீடியமாக ஒர்க் பண்ணுறதும் என் விருப்பம் தான். ஆனால் அவர் கரெக்டாக ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டார். ஸோ அந்த பிளான் வழியாக நாங்கள் ஃபாலோ பண்ணால் ஸோ நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்களும் உங்கள் அந்த என்ன பிளான் வந்து உங்களோட அப்ளைன் போட்டு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஒரு 2 போனஸ் டிப் நான் சொல்கிறேன். அந்த போனஸ் டிப்பையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம் வெஸ்டீஜில். காலையில் நீங்கள் எழுந்தோடனே உங்கள் டவுன்லைன்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் டவுன்லைன்ஸுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு புது டிப்ஸ் கொடுங்க ஓகேங்களா. தினமும் ஒரு டிப்ஸ் கொடுங்க. தினமுமே வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மில்லி செகண்டில் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் மட்டும்தான், அதாவது செகண்டுக்கு செகண்ட் நீங்கள் கரெக்டாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து அவங்க டவுன்லைனுக்கு வந்து கரெக்டாக பண்ணுவாங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்களே ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம அப்ளைனே நம்மளுக்கு ஸ்லோவாக தான் பண்ணுறாரு, நம்ம இவருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணலாம், இதில் என்ன தப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து தினமுமே ஒரு ஐடியா கொடுங்க. அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஐடி போடுங்க, இன்றைக்கி 2 ஐடி போடுங்க, இன்றைக்கி வந்து இத்தனை பேரை நீங்கள் பிஸ்னஸ் பிளானை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்றைக்கி கான்ஃபரன்ஸ் போட்டு இத்தனை பேருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இத்தனை பேரை பர்ச்சேஸ் பண்ண வச்சு அவங்கள ஆள் சேர்த்து டவுன்லைன் போட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் கொடுங்க ஓகேங்களா. அப்புறம் மோட்டிவேட் பண்ணி விடுங்க தினமுமே ஃபோன் பண்ணி. அடுத்து வந்து நைட்டு நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளைனுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் கேளுங்க ஓகேங்களா. நான் நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், நான் நாளான்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்டு உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட்ஸ் கேளுங்க. அடுத்து வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு, கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கமெண்ட் பாக்ஸுக்கு மேலே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். வெஸ்டீஜை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெஸ்டீஜியனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் இந்த பிளானில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.